மதியம் ஒரு 12 மணி ஆயிடுச்சுனாலே, என் மைண்டுக்குள்ள டிங்ன்னு ஒரு அலாரம் அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா, பாப்பாவோட ஸ்கூலுக்கு போகணும். கடகடன்னு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி முதல்லயே எடுத்து வச்சுருவேன். இப்போ ஒரு 3, 4 நாளாவே என்னன்னு தெரியல. பாப்பா பக்கத்துல இருக்கிற பசங்கலாம் அவங்களே அள்ளி சாப்பிடுவாங்க. அத பார்த்துட்டு, "அம்மா நீ ஊட்டி விட வேணாம், நானே சாப்பிடுறேன்னு" குழம்பு ஊத்தி கொண்டு போனா சாப்பிட மாட்டேங்கிறா. ஆனா, வெரைட்டி ரைஸ் மாதிரி எடுத்துட்டு போனா அவளே அள்ளி சாப்பிடுறா. அதனால இப்பலாம் அவளுக்கு புடிச்ச மாரி வெரைட்டி ரைஸ் தான் எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு கர்ட் ரைஸ் கூடவே பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு பேக் பண்ணிட்டு, அப்புறமா நானும் தலையெல்லாம் இழுத்து கிளம்பிட்டேன். முன்னாடியெல்லாம் என்னோட ஸ்கின் பார்க்க ரொம்ப ஆயிலியா, கிரீஸியா இருக்கும். ஆனா, இப்பலாம் சுத்தமா அப்படி இல்ல. இந்த ஆயிலினெஸ்ஸ சரி பண்றதுக்காக நான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல சாலிசிலிக் பேஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் குட் வைப்ஸோட டீ ட்ரீ டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்து டெமாக்கோட 1% சாலிசிலிக் ஆசிட் டெய்லி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். சாலிசிலிக் ஆயிலி கண்ட்ரோல் பண்றதோட பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ், ஆக்னே வராமையும் பிரிவென்ட் பண்ணும். அடுத்து இது டெம்டாக்கோட பாடி ஆக்னே ட்ரீட்மென்ட் ஸ்ப்ரே. நம்மளுக்கு பாடியில இருக்கிற ஆக்னேல இத ஸ்ப்ரே பண்ணிட்டாலே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நான் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்பிள் அவைலபிள் இருக்கு. ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன்.